இன்னைக்கு வந்து பார்க்க பார்த்தீங்கன்னா இந்த டிஃபரெண்டான சான்ஸ்ல இந்த முட்டையை தொட்டு சாப்பிட்றதான் பார்க்க போறோம். இந்த முட்டையை ஆம்லேட் போட்டு சாப்பிட்டுருப்பீங்க, ஆஃப் ஆயில் போட்டு சாப்பிட்டுருப்பீங்க, கறிக்கு கூட போட்டு சாப்பிட்டுருப்பீங்க. ஆனா நீங்க முட்டையை தொட்டு சான்ஸ்ல தொட்டு சாப்பிட்டுருக்கீங்களா? வாங்க அதை பத்தி தான் நம்ம வீடியோல பார்க்க போறோம். இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. இப்போது கிரீன் சில்லி சாஸை வந்து முட்டையில ஊற்றி சாப்பிட போறோம். எப்படி இருக்குன்னு தெரியல, இது எனக்கு தெரிஞ்சு சூப்பரா இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம ஸ்டார்ட் பார்க்கலாம். நான் பெங்களூர்ல இருந்து எடுத்து வந்துட்டேன் வீடியோ கோசரம். ஆமா, இவர் வந்து ஆப்பிரிக்கா குறைஞ்சு வந்து இவர் பாத்துங்க. இது வந்து ரைஸ் கூட நீங்க போட்டு சாப்பிட்டுருப்பீங்க. ஆனா இப்ப நாங்க அப்படியே வேஸ்ட் முட்டையில அப்படியே ரெண்டா கட் பண்ணி அப்படியே அதை சாப்பிட பாருங்க. இப்போ நல்லா டேஸ்ட் தான் பார்க்க போறோம். கேரளா காட்ட முடியா? ஆப்பிரிக்கால இருந்து கூட்டு வந்த பாருங்க, தின்னு பாருங்க. அன்மான் வாய் மாரி இருக்கு. அன்மான் வாய் பங்குக்கு வாய்ப்பேன் கொடுத்தா தான் நல்லா இருக்கும். இது கொடுத்தா எப்படி நல்லா இருக்குன்னு சொல்லுவோம். சைனா வந்து இவனை கூட்டு வந்துக்கிறேன். சைனால அந்த தார்பாய் கட்டணும். ஈவன் இவன் நல்லா ஃபைட் பண்ணி பாருங்க. சுத்தமா பிடிக்கவே இல்லை. நம்ம ஆளு பீமன் தான் இப்ப சாப்பிட போறாரு. பீமனுக்கு எப்பயுமே போய் கட்ட இதெல்லாம் பிடிக்கும். இவரு தான் தட்டு புடி காலியா பீம் பத்தலாம் காலியா அவர்தான் இவரு. நல்லா இருக்குது மக்களே, எப்பயுமே இது நல்லா இருக்கும், ரொம்ப பிடிக்கும். இப்போ வந்து இந்த முட்டையில வந்து சோயா சாஸ் ஊத்தி சாப்பிட்டு பார்க்க போறோம். நல்லா இருக்கான்னு தெரியல, வாங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். எப்படி போகுதுன்னு தெரியல மக்களே. ஜூஸ் மாதிரி இல்ல பாக்குது முட்டை. நல்லா இதுல ஊத்துங்க. சூப்பரா இருக்குங்க. அருமையா? அருமை. இப்போ வந்து இந்த முட்டையில நான் ஊத்தி சாப்பிட்டு பார்க்க போறேன். நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆஹா, இந்த இது ஆயில் மெருகுது. இப்ப வந்து இவரு வந்து ட்ரை பண்ணி பார்க்க போறாரு. இது பொறுத்து நல்லா இருக்கு, சூப்பரா. அப்படி கை போட்டு திருப்பா சாப்பிட்டாங்க. பாரு கேமரா பாரு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக நல்லா வேலை. நான் ட்ரை பண்ணி பார்க்கிறேன். இப்போ வந்து என் உயிர் ஃப்ரெண்டு உயிர் சகோதரன் சாப்பிட போறான். எப்படி தெரியல. இது பேர் நல்லா இருக்கிறான்னு மக்களே. புளிக்குது மக்களே, ரொம்ப புளிக்குது. கேவலமா இருக்குது. இப்போ வந்து டொமேட்டோ சாஸ் எடுத்து முட்டையில ஊத்தி சாப்பிட போறோம். இது சூப்பரா இருக்குன்னு நினைக்கிறேன். வாங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். எனக்கு புரியாது. தக்காளி வாசனையே ஒரு மாதிரி. இப்போ வந்து இவனுக்கு வந்து தர போறோம்.
அவனும் தெரியும் முட்டையா கஷ்டமா இருக்குது. கேவலமா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல கொஞ்சம் நல்லா கொஞ்சம் மாறி இருந்துச்சு. அதனால அந்த முட்டை அந்த கருவெல்லாம் சேர்ந்து பிறகு சூப்பரா இருக்குது. வேணா ட்ரை பண்ணி பாருங்க. வேற மாதிரி இருக்குது. ட்ரை பண்ணிக்காங்க. எப்படி இருக்கு? அதான் ஃப்ரெண்ட்ஸ் இது போய் அதுக்குது பார்த்தா நம்மளுக்கு அது மாதிரி சொல்றா போதுங்களா? எனக்கு சாசே பிடிக்கவே இல்லை. இப்போ வந்து இவர் ட்ரை பண்ணி பாரு. ட்ரை பண்ணி பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு மாதிரியா இருக்குது. எனக்கு வந்து சூப்பரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இது தக்காளி சாஸ் மாதிரி இல்ல, இது வேற மாதிரி இருக்குது. இப்போ வந்து எலுமிச்சை ஊறுகாய தொட்டு சாப்பிட போறேன். சூப்பரா இருக்கும். புளிக்கு போதும் தெரியல. எனக்கு தெரிஞ்சு கஷ்டம்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு புளிக்குன்னு நினைக்கிறேன். வந்து இவர் வந்து ஃபர்ஸ்ட் செட்டிங்ல சாப்பிட போறாரு. இவர் ரியாக்ஷன் வந்து எப்படி இருக்குன்னு தெரியல. கேவலமா இருக்கு. சாமி நீங்க பார்க்க மாட்டேன் துப்பாத. இப்போ வந்து இந்த முட்டையை எடுத்து நான் சாப்பிட போறேன். எனக்கு தெரிஞ்சு சூப்பரா இருக்குன்னு நினைக்கிறேன். பார்க்கும்போது பஞ்சாப் இருக்குங்க. செம்ம சூப்பரா இருக்குது. வேற மாதிரி இது வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்க போறேன். எங்க ஆள் டெஸ்ட் பண்ணி பார்க்க போறான். செம்ம சூப்பரா. அதான் ஃப்ரெண்ட்ஸ் இது புளியுது ஃப்ரெண்ட்ஸ். ஊருக்காக என்னன்னு தெரியல. ஊருக்கான வேற என்ன? அதான் சாணி மாரி இருக்குது. அடுத்து நான் ட்ரை பண்ணி பார்க்க போறேன். ஐயோ மண்டிக்கு அடிச்சு ஃப்ரெண்ட். இதுனா கூட காரமா இருக்குது. ரொம்ப கொடூரமா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இருக்குது ஆனா காரமா இருக்குது ஃப்ரெண்ட். டக்குன்னு மண்டிக்கு அடிச்சு. இப்போ வந்து இந்த ரெட் சில்லி சாஸா? ஆமா, இது முட்டையில வச்சு தொட்டு சாப்பிட்டு பாக்குற போறோம். இப்ப பாக்குறப்பா நான் தான் சாப்பிட்டு பார்க்க போறேன். பாருங்க. இப்போ ஒரு பிளேட் எடுக்கணும். அப்படியே ஒரு முட்டை அமுக்கோ. பூரா எனக்கு ஒருத்தா நல்லாதான் இருக்கும். பரவாயில்ல, நான் இப்ப 3 பசங்க சாப்பிட கொஞ்சம். இது அந்த ஊருக்காக அது டேஸ்ட் தான் இருக்குது. இருந்தாலும் ஒரு பாய் கத்துக்குது. அவ்வளவுதான் டேஸ்ட். அதான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். தேன் ஊற்றி சாப்பிட மாதிரி இருந்துச்சு. ஆஹா ஆஹா. இப்போ நான் ட்ரை பண்ணி பார்க்க போறேன். எல்லாத்தோட இது ரொம்ப கொடூரமா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சி இவ்வளவு கேவலமா இருக்கு நான் நினைச்சு கூட பார்க்கல. இன்னும் எல்லாம் நல்லா இருக்கு நல்லா இருக்கு. இது நான் இவ்வளவு கேவலமா இருக்குது. அது அந்த ஊருக்கா டேஸ்ட் மாதிரியே இருக்குது. இந்த 5 விதமான சான்ஸ்ல எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சது என்ன இருக்குன்னா, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது இந்த ஊருக்காவும் இந்த ரெட் சில்லி சாஸ் தான் ரொம்ப பிடிச்சது.
சொல்ல போனா இது வந்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம், சூப்பரா இருக்குது. உனக்கு என்னடா பிடிச்சதே? எனக்கு ரெட் சில்லி சாஸ் தான் எனக்கு பிடிச்சது. ஆஹா. வேற வேற எதுவுமே பிடிக்கல. இப்போ வந்து நம்ம சைனா சைனா பிஸ் நம்ம தாட் பாய் மேல் ஐடி வந்து உங்களுக்கு தரோம். தார் பாய் வேணா இவங்க வந்து எனக்கு வந்து இந்த சில்லி சாஸ் தான் பிடிச்சிது, ரொம்ப சூப்பரா இருக்கு. அருமையா இருக்கு. இப்போ வந்து நம்ம பீமனுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல. பீமா எனக்கு இதான் பிடிச்சிருந்து, எல்லாமே கேவலமா இருக்கு. இது வேணா ட்ரை பண்ணுங்க, வேற எதுவும் ட்ரை பண்ணாதீங்க, இதுதான் பெஸ்ட். இன்னைக்கு வீடியோ வந்து முடிஞ்சிச்சு. அடுத்த வீடியோ இதோட இன்னும் சூப்பரா வரும். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி விட்டுருங்க. சரி வாங்க அடுத்த வீடியோ பார்க்கலாம்.